வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலிது ஆதவன் ஒளிது அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய அன்பு அன்னை கன்னிமரியாளுக்கென ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சனிக்கிழமையில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். அந்த அன்பு அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்கப்பெற இறைஞ்சுவோம். குறிப்பாக அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதத்தின் ஜெபமாலையை யாரெல்லாம் கையில் ஏந்தி ஜெபிக்கிறார்களோ அவர் எல்லோருக்கும் அன்பு அன்னையானவள் தன்னுடைய உடனிருப்பாலும் பரிந்துரை ஜெபத்தாலும் காத்திட வேண்டுமென்றும் வழிகாட்டிட வேண்டுமென்றும் இந்த திருப்பலியில் நாம் இணைவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றே. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை நிறைவாய் பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை தம் மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் அன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு தூய ஆவியாரோடு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும், கிளர்ந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க
நான் அங்கே அமர்ந்திருப்பேன். அரிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள், ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரிது. திரள் திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன, விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரேலருக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நான் என் திருமலையாகிய சீயோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாயிருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும். யூதாவின் நீரோடைகளிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும். ஆண்டவரின் இல்லத்திற்கு நீரூற்று ஒன்று கிளம்பும், அது சித்திமிலுள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும். எகிப்து பால் நிலமாகும், ஏதோம் பாழடைந்து பாலை நிலமாகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள், அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற ரசத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும். எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன், குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகிய நான் சீயோனில் குடியிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 97. நாம் பாட வேண்டிய பதிலுரை: நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகின, உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதி அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 11 சொற்றொடர்கள் 27 மற்றும் 28. ஆண்டவர் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து போதித்து கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதனினும் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய அன்பு தாய் கன்னிமரியாள் பெயர் பெற்றவர். கடவுளால் காலத்தின் தொடக்கத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் அன்னை மரியாள் உண்மையிலேயே பேறு பெற்றவர். இந்த பூ உலகையும் விண்ணுலகையும் தன்னுடைய வார்த்தையால், ஒரே வார்த்தையால் படைத்த தந்தை கடவுளை தன்னுடைய கருவில் உருவாக அனுமதி கொடுத்த அந்த அன்பு தாய் பேறு பெற்றவர். அப்பொழுதும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த பொழுதும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கையளித்த அந்த நொடி பொழுதும் சரி, இறைவனுடைய திருவுளமே தன்னுடைய வாழ்வில் எந்நாளும் எந்நேரமும் நிகழட்டும் என்று சொல்லி ஆம் என்கிற வார்த்தையை சொன்ன அந்த கணப்பொழுதிலிருந்தே நம் அன்பு அன்னை மரியாள் பேறு பெற்றவர். நம்முடைய அன்பு தாய் கன்னிமரியாள் அன்பானவர், நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்துரைக்கின்றவர். இன்னும் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் உற்சாக வார்த்தைகளுக்கு மத்தியிலும் மகிழ்வான தருணங்களிலும் ஒரு நொடி பொழுது கூட சிதறாது பதறாது தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அந்த ஆண்டவருக்கே அர்ப்பணித்தவராக வாழ்ந்த அன்பு அன்னை மரியாள் உண்மையில் பேறு பெற்றவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் சுமந்து பெற்றெடுத்து அழகு பார்த்து பாலூட்டி சீராட்டி தாளாட்டி தன்னுடைய ஒட்டுமொத்த அன்பையும் இந்த அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவாக பெற்றுக் கொடுத்த இந்த அன்பு அன்னை எந்நாளும் பேறு பெற்றவர். இப்படி தன்னுடைய வாழ்வாலும் சரி, வார்த்தையாலும் சரி, தன்னுடைய சொல்லாலும் சரி, இறைவனுடைய திருவுளத்தை மட்டுமே முதலாக நாடி வந்த நம் அன்பு தாய் எந்நாளும் பேறு பெற்றவராக விளங்குகிறார். அவரை பார்த்து கூட்டத்தில் இருந்த ஒரு பெண், குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இங்கனும் சொல்லுகிறார், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்கிற புகழ் மொழியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அன்னை மரியாளுக்கு சொல்லி அகமகிழுகிறார் அந்த பெண். அன்புக்கினியவர்களே, ஒன்றே ஒன்றுதான் நிச்சயமாக உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதே அன்பு மகனை அன்னை மரியாள் தன்னுடைய திருக்கரத்தில் தாங்கி அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு அர்ப்பணிக்க சென்ற அந்த நேரத்தில்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சிமியோன் இவ்வாறாக சொல்லுகிறார், இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களில் பல வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்கிற அந்த வார்த்தையை சொன்ன பொழுது மனம் சற்று கலங்கி போயிருந்தாலும் கூட அன்னை மரியாள் அதையெல்லாம் என்னுடைய திருவுள்ளம் என்று சொல்லி அதற்காகவே அமைதியாக ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்விட்ட பிறகும் கூட அவருடைய இறந்த உடலை அன்னை மரியாவுடைய மடியில் வளர்த்தப்படுகிற அந்த நேரத்தில் இறைவனுடைய திருவுளம் மட்டுமே என்னுடைய வாழ்வில் நிகழட்டும் என்று சொல்லி பல்வேறு வருத்தங்களோடு அழுகையோடு கண்ணீரோடு இருந்த பொழுதும் கூட என் அன்பு அன்னை மரியாள் அதை அப்படியே பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவனுடைய திருவுளத்தை மட்டுமே அவர் நாடுகிறார். ஆக இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு அன்னை மரியாள் துன்பங்கள் வந்த பொழுதும் கூட துயரங்கள் சூழ்ந்திருந்த போதும் கூட குறிப்பாக 7 வியாகுலங்களில் அன்னை மரியாவுடைய துயரங்களை நாம் சிந்திக்கின்றோம். இப்படி எல்லா துன்ப துயரங்களையும் அனுபவித்த போதும் கூட கடவுளுடைய திருவுளத்தை மட்டுமே தன்னுடைய கண் முன்பாக கொண்டு வாழ்ந்து இறுதி வரையிலும் தன்னுடைய வார்த்தையால் ஆண்டவருக்கு புகழ் சாற்றிய இந்த அன்பு அன்னை மரியாள் பேறு பெற்றவராக விளங்குகிறார். குறிப்பாக இந்த பெண் மிக அருமையாகவே சொல்லுகிறார், உம்மை கருத்தாங்கி வளர்த்து உமக்கு பாலூட்டிய அன்னை பேறு பெற்றவர் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் நம் ஒவ்வொருவருடைய சார்பாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கூட்டத்தில் இருந்த அத்தனை பேருடைய பதிலாளியாக இந்த பெண்ணானவள் அன்னை மரியாளை புகழ்ந்துரைக்கின்றார். கண்டிப்பாக தன்னுடைய மகன் வழியாக தனக்கு பேறு வருகிறது, பெருமை வருகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அவரை பெற்றெடுத்த பெற்றோருக்கு மகிழ்ச்சியான தருணமாக அது இருக்கும். அப்படித்தான் இந்த அன்னை மரியாளை இந்த பெண் மனதார பாராட்டுகிறார், வாழ்த்துகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய செயல்பாடுகள், புதுமைகள், போதனைகள், வல்ல செயல்கள், அவருடைய பேச்சு இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அன்னை மரியாளை இந்த பெண் மனதார பாராட்டுகிறார் என்று சொன்னால் ஒன்று மட்டும் நிச்சயமாக உண்மை அன்புக்குரியவர்களே, இவர் வெறுமனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததால் மட்டும் பெருமை பெறுகிறவர் அல்ல, மாறாக என்னுடைய திருவுளத்தை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்ததால் இந்த அன்னையானவள் மிக பேறு பெற்றவராக பார்க்கப்படுகின்றார் என்று இந்த நாளில் புரிந்து கொள்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, நாமும் உணர்ந்து பார்ப்போம். அன்னை மரியாவை நாமும் போற்றுகிறோம், புகழுகிறோம். அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய வயிற்றில் சுமந்த காரணத்தினால், இறை வார்த்தையை சுமந்த காரணத்தினால் அவர் பேறு பெற்றவராக மாறுகிறார் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இறை வார்த்தைகளை நம்முடைய மனதிலும் உள்ளத்திலும் ஆழ பதித்து அதன்படி சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்கு ஒத்தவராக மாறுகிறோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை நம்ம உள்ளத்தில் சுமக்கின்ற பொழுது அன்னை மரியாவை போல மாறுகிறோம், அன்னை மரியாவுக்கு ஈடானவர்களாக மாறுகின்றோம். இந்த நாளில் நாம் ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவர் இயேசுடைய தாயாக மாறிவிட முடியும். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த அன்னை மரியாளை போல நீங்களும் நானும் ஒரு நொடியிலே மாறிவிட முடியும். இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, அதை சிந்திக்கின்ற பொழுது, அதை தியானிக்கின்ற பொழுது நாமும் மாறிவிட முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, யார் யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் எல்லோரும் என்னுடைய தாய் மரியாவை விட பேறு பெற்றவர்கள் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அன்னை மரியாவும் இறை வார்த்தை சுமந்தார், அதை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்து பார்த்தார், சிந்தித்து அதன்படி வாழ்ந்தார், அவர் பேறு பெற்றவராக இருந்தார். அவரே போல நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, இந்த இறை வார்த்தையை அனுதினம் சிந்திப்போம், தியானிப்போம், அந்த இறை வார்த்தையை நாம் மனதார ஏற்றுக்கொள்வோம், அதுக்கு செயல் வடிவம் கொடுப்போம்.
அப்படியாக இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாயாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரராக சகோதரியாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக திருப்பலியில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாக மாற அருள்வரம் பெறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை மரியாவை போற்றுவோம். அவர் தன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வைத்து அவருடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். குறிப்பாக ஜெபமாலை மாதத்தில் இருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஜெபமாலையை கையில் ஏந்துவோம். ஜெபமாலை ஜெபித்து வெற்றி பெறுவோம், ஜெயம் பெறுவோம். ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவுடைய பரிந்துரை வழியாக நம்மை பாதுகாக்கட்டும், நமக்கு ஆசி வழங்கட்டும். கோதுமை மணியாய் மடிந்திட உடைந்த அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விருந்து ரசமாய் மாறிட பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். ஈற்றருளும் ஈற்றருளும் என்னையே ஈற்றருளும். ஈற்றருளும் ஈற்றருளும் என்னையே ஈற்றருளும். உவந்து வருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக உன்னதமான திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ் நேர்த்தி மகிழுடன் அறிக்கையிட்டு
பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை இன்று இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழுகின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். ஒரு நாள் உயிர்த்து எழுவோம் என்ற திருநோக்குடன் தீர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவரும் இதுவும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயே தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றிடம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை அன்போடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிட திரு ரத்தம் நம்மை காத்து நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வு ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்திடுவாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி
அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.